ஹாய் காய்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, என்னோட செகண்ட் பேபி பெண் குழந்தை பிறந்து இறந்த ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து 8 மாதத்தில் பிறந்துச்சு குழந்தை, செகண்ட் பேபி. 8 மாதத்தில் வந்து பிறந்துச்சு அப்படின்னா தப்பு என் மேலே தான் இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து நான் பெரிய மருமக, சின்ன மருமக 2 பேர். நாங்கள் 2 மருமகங்க. எனக்கு 8 மாதம், அவங்களுக்கு வந்து 7 மாதம் டிஃப்ரென்ஸ், ஒரு மாதம் டிஃப்ரென்ஸ். நான் முன்னாடி அவங்க பின்னாடி அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் மச்சினரும் மச்சின ஒய்ஃபும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு போன டைமில் வந்து எங்கள் மாமியார் வந்து சொன்னாங்க, ஏன்னா எங்கள் ஊரில் வந்து சாப்பாடு செய்யறதுக்குன்னு அப்போ விறகு அடுப்பு தான் இருக்கும். விறகுல தான் வந்து விறகு எடுத்துன்னு தான் சமைப்பாங்க. வீட்டில் அடுப்பு வச்சு தான் சமைப்பாங்க. அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து சுத்தமாக அடுப்பு எரிய தெரியாது, அடுப்பு பற்ற வைக்கவே தெரியாது, சாப்பாடு செய்யவும் தெரியாது. ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறது, அவங்க எங்கள் மச்சின ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க நல்லா சமைப்பாங்க, அடுப்பு எல்லாம் நல்லா பற்ற வச்சு நல்லா சமையல் செய்வாங்க. எங்கள் மாமனார் மாமியார் தான் வந்து விறகு எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அப்போ அவங்க ஊருக்கு போன டைமில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி விறகு எடுத்துன்னு வந்து போகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், இவங்களுக்கு நான் வீட்டில் உட்காந்து சமைக்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது, எப்படி எரிய விடுறா பாரு, விறகு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சாக்கு மேலே சாக்கு வச்சு ஏதோ பேசிட்டே இருந்தாங்க. அப்போது என்னையும் அப்படிதான் ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போன டைம்ல என்னை பற்றி பேசுறது, அவங்க ஊருக்கு போன டைம்ல அவங்கள பற்றி பேசுறது, இதுதான் வந்து எங்கள் மாமியார் பண்ணுற தப்பு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நமக்கும் இது தானே, நாளைக்கு நம்மளே இப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, மறுநாள் காலையில் நான் விறகு எடுக்க போயிட்டேன். மலை ஒட்டி தான் வீடு, சின்ன கிராமம், திருத்தணி பக்கத்தில் மலை ஒட்டி தான் வீடு. அந்த இது மலை பக்கத்தில் ரோடு ஒட்டி தான் வீடு இருக்கும், அப்படிதான் இருக்கும். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், காலையில் 7 மணிக்கெலாம் நான் கூட ஒரு 4 அக்காங்க வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்கார அக்காங்க. அவங்க எல்லாமே நாங்கள் எல்லாம் சேர்ந்து மலைக்கு போயிட்டோம் விறகு வெட்ட. காலையில் அன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள். சரி சொல்லிட்டு வந்தோம். வந்துட்டு விறகு வெட்டிட்டு மணி ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஹரிஷ்க்கு வந்து அன்றைக்கி பர்த்டே. அவனுக்கு தண்ணி காய வச்சேன். தண்ணி காய வச்சு குழந்தைய குளிப்பாட்டினேன். அப்போ ஹரிஷ்க்கு வந்து 4 வயசுன்னு நினைக்கிறேன், 4 வயசு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வந்து வைக்க சொன்னாங்க வீட்டில். கருவாட்டு குழம்பு வந்து செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ சமைக்க தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நான் சமைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் மச்சினை ஃபோன் பண்ணி எங்கள் மாமியாருக்கு கேட்குறாங்க, அம்மா அன்னைக்கு பாப்பா பிறக்குமா இல்லை பையன் பிறக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, எது பண்ணானடா, நம்ம தூக்கியே போட்டுற போகிறோம், நம்ம வீட்டுக்கு குழந்தடா, அது எது பண்ணாலும் நம்ம தாண்டா பார்க்க போகிறோம், அதில் போய் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, சரிம்மா அப்பா அன்னைக்கு எப்போம்மா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக அவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு கேட்டுன்னு இருந்தார் எங்கள் சின்ன மச்சினை. அதாவது அவருக்கு கல்யாணம் ஆகலை, அவர் வந்து வெளியூர் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி எங்கள் மாமியார்கிட்ட விசாரிக்கிறாங்க அன்னைக்கு. அதாவது அன்னைக்குன்னா விறகு வெட்டுறதுக்கு முன்னாள், அதாவது நான் காட்டுக்கு போனேன் இல்லையா விறகு வெட்ட, அதுக்கு முன்னாள் கேட்டுட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நானும் விறகு வெட்ட போய் எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுன்னே இருக்கிறேன். எனக்கு வந்து வயிறு வலி தாங்க முடியல. வயிறு வலிக்குது அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி வயிறு டைட்டாகி போச்சு, கல் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு வேர்வை தனியாக விட்டுடுச்சு, குளிர் வந்துடுச்சு, என்னால் முடியல. அத்தையும் மாமாவும் அப்போ தான் வந்து வயலுக்கு போனாங்க. அந்த டைமில் வந்து எள்ளு விதைச்சிருக்கோம், நாங்கள் ஊரில் எள்ளு விதைச்சிருக்கோம். சரி, எள்ளு வந்து சாகுபடி பண்ணுறதுக்காக போகிறாங்க.
அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு வலி இன்னும் அதிகமாயிடுச்சு. அதிகமாகவே நான் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அக்கா எனக்கு வயிறு என்னன்னு தெரியல, ரொம்ப வலிக்குது, என்னால முடியல, வேறு தனியா விட்டு போச்சு, தடான்னு இருக்குது, உதறது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்புறம் எங்க வீட்டுல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி எங்க பெரியப்பா இருக்காங்க. பெரியப்பானா எங்க வீட்டுக்காருக்கு அத்தை வீட்டுக்காரு, எங்க வீட்டுக்காருக்கு ரிலேஷன் அவங்க. அப்புறம் அவங்க கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா உடனே வண்டி எடுத்துக்கிட்டு கழனிக்கு போயிட்டாங்க. அதாவது கழனிக்கும் வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் பக்கத்து ஒரு தாண்டி போகணும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு வந்தேன். எங்க மாமியார் வந்து அப்போ ஊர்ல எல்லாருக்குமே பிரசவம் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் பிரசவம் பார்க்கறதோ வந்து எப்படின்னா அந்த அந்த டைம்ல வந்து எங்க மாமியார் தான் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க பிரசவம். அப்படி இருக்கும்போது எனக்கு பார்க்கணும்னு சொல்லும்போது பயப்பட்டாங்க. அது எல்லாருக்குமே இருக்கிற இது தானே, ஒரு இயல்பு தானே. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து வீட்டுல வந்து பார்த்துட்டு வயிறு தொட்டு பார்த்துட்டு சில்லுன்னு ஆயிப்போச்சு வயிறு, குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே அசைவு தெரியுதா அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. எனக்கு தெரியல, அசைவு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். குழந்தை அசைவு தெரியலனோடனே ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கா பயம் வந்துச்சு. ஏன் தழுவுறீங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னா, இல்லை குழந்தைக்கு எதுவும் ஆயிப்போச்சு, இல்லைன்னா வயிறு கல் மாதிரி இருக்காது, குழந்தையும் அசைவு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உடனே ஆட்டோக்கு ஃபோன் வச்சாங்க. அப்புறம் ஆட்டோக்காரண்ணா வந்தாங்க. வந்து அன்னைக்கு சரியான மழை வேற, அந்த தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஒவ்வொரு தூரையே போட்டுக்கிட்டே இருந்துச்சு. தூரையிலே அப்போல்லாம் வந்து ஷேர் ஆட்டோலாம் கிடையாது, லோடு வண்டி தான், ஆட்டோ லோடு வண்டி. அந்த பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும்ல மூட்டைங்கெல்லாம் ஏற்றுறது, அந்த மாதிரி வண்டி தான் இருக்கும் அந்த ஊர்ல. அந்த வண்டியில தான் என்னை பின்னாடி தூக்கி போட்டுன்னு, அப்புறம் எங்க மாமியார், எங்க வீட்டுக்காருக்கு அத்தைங்க 2 பேர், சுற்றி ஒருத்தவங்க, மொத்தம் 4 பேர் வந்தாங்க. குழந்தையும் கூட்டுக்கிட்டோம், கூட அரிஷ் பண்ணியும் கூப்பிட்டுக்கிட்டோம். எங்க வீட்டுக்காரர் முன்னாடி உட்காந்துட்டாங்க டிரைவர் கூட. போற வழி கொஞ்ச தூரம் போனோம். ஹாஸ்பிட்டல் கிட்ட போறதுக்குள்ள குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு. ஆட்டோலயே பிறந்துச்சு. அன்னைக்கு மழை, செம மழை பெய்யுது. தண்ணி ஒரு பக்கம் அப்படியே அந்த தண்ணிலே மிதக்குறேன் நான். அந்த லோடு வண்டியில தண்ணியில ஃபுல்லா, ஏன்னா கீழே ஷீட் போட்டாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த ஓல்ஸ்ல மொத்தம் கீழே போயிட்டு இருக்கோம் தண்ணி, மழை தண்ணி. கீழே ஷீட்டு போட்டு தண்ணி மொத்தம் அப்படியே தேங்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. டெலிவரி ஆகிப்போச்சு. குழந்தை ஹரிஷும் வந்து என் காலாண்டே உட்காந்து இருக்கிறான், பயப்படுறான். குழந்தை அம்மாவுக்கு ஏதோ ஆகிப்போச்சு, ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. பிறந்த பிறகு சுத்தமா அசைவே இல்லை. குழந்தை செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழ, எல்லாரும் அழுதாங்க. பொம்மை மாதிரி வந்து விழுந்துச்சு குழந்தை, இந்த மாதிரி இருக்குது குழந்தை, பொம்மை மாதிரி வந்து பிறந்துச்சு, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு அழ தாங்க முடியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் ஊர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்த பிறகு ஒரு கடையில் போயிட்டு பிளேடு வாங்கினாங்க, தொப்புள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தொப்புள் கட் பண்ணதுக்கப்புறமும் வந்து குழந்தைய வந்து அழவே இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஆட்டோவில் கூட இருக்கிறவங்க ரிலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க, அழாத குழந்தைய வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறது, அதனால நம்ம மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க நர்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இந்த மாதிரி டெலிவரி ஆயிடுச்சுங்க, வர வழியில குழந்தை பிறந்துடுச்சு, நாங்களும் வேறு வழி இல்லாமல் தொப்புளை கட் பண்ணி கூட்டின்னு வந்தோம், குழந்தை அழுவல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்புறம் என்ன சொன்னாங்க, எதனால் 8 மாதத்துல பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காலையில் விறகு வெட்டிட்டு வந்தா, விறகு சமை தூக்கணும், அதனால கர்ப்பப்பை வந்து வெயிட் தாங்குற சக்தி, இந்த கர்ப்பப்பை வந்து தாங்குற சக்தி இல்லை, அதனால தான் குழந்தை வந்து டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொன்னாங்க. செம்ம திட்டினாங்க. நமக்கு தான் தெரியுமே வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் மாமியார் அதுக்கு மட்டும் பேசுறவங்க அந்த போல நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க, நிறைய எப்படி சொல்லுது, சந்தில் தாக்கி வச்சு பேசுவாங்க, எது வந்தாலும் நேரடியாக கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கும் தெரியாது அந்த டைமில் விறகு சமை தூக்கணுன்றது தெரியாது. அவங்க இத்தனைக்கும் டெலிவரி பார்க்குறாங்க, அவங்களே அமைதியாக இருந்துட்டாங்க, அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லலை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்துச்சு. எடுத்துன்னு வந்து இன்குபேட்டரில் வைக்க சொன்னாங்க. இன்குபேட்டரில் வச்ச பிறகு குழந்தை வந்து ஓரளவுக்கு கால் அப்படியே அசைச்சிச்சு. அசைச்ச பிறகு என்ன பண்ணாங்கன்னா சுரியல்னு காலில் அடித்தாங்க, அந்த உள்ளங்காலை ஜெயிச்சு இப்படி தட்டினாங்க. அப்பவும் வந்து குழந்தை அழவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா டாக்டர் வந்து கிளம்பி போயிட்டாங்க, அவங்களோட டைமிங் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்வை நேரம்னு சொல்லுவாங்களா, பேஷண்ட்டை பார்க்குற டைமிங் முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மணி ஆச்சு. 2 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம்.
குழந்தை அழகாக செயல் அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, குழந்தை எடுத்துன்னு போய் லைட்டு வச்சுட்டு நல்லா ஹீட்டு தாங்குற மாதிரி வைங்க, உடம்பு சூடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த வெளிச்சத்தில் வச்சுன்னா அந்த ஹீட்டே வந்து குழந்தைக்கு சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு வந்தோம். அன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஹரிஷ்க்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு லட்டுலாம் வாங்கி கொடுத்தோம். பொண்ணு பிறந்தது அவ்வளோ சந்தோஷம். பொண்ணு பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எங்கள் அப்பாக்கிட்ட எங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லை இல்லையா, அந்த காசு விஷயத்தில் வீடு கட்டும்போது பிரச்சனை ஆச்சு இல்லையா அந்த டைமில். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வந்தாங்க அப்பா சித்தி 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு 20,000 காசு எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தாங்க. அந்த டைமுக்கு பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புன பிறகு நாங்களும் என்ன பண்ணோம், குழந்தை நைட்டுலாம் வந்து அழுவலை, இது மேலே பசிக்கு கூட அழாது பாப்பா. நானாக தான் எழுப்பி எப்படி சொல்கிறது, தட்டி தட்டி எழுப்பி பால் கொடுப்பேன். பாலும் சரியாக குடிக்காது. இப்படியே இருந்தால் எப்படி, எங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. சரி நம்ம திருத்தணி கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு திருத்தணி போயிட்டு கேமச்சந்திரன் சொல்லிட்டு குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் என்ன சொன்னோம், இந்த மாதிரி குழந்தை நேற்று பிறந்துச்சு, டெலிவரி ஆச்சு, இந்த மாதிரி ஆட்டோவில் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணாங்கன்னா இந்த வயிற்றை பிடிச்சி இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டாங்க. இப்படி வச்சுட்டு என்ன சொல்லலாம், இந்த குழந்தை இருந்தால் 7 நிமிஷம் இல்லைன்னா 7 நாள் இருக்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை என்னன்னா பண்ணி என் குழந்தைய காப்பாற்றுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு எங்கள் மாமனார் சொல்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் சென்னைக்கு கூப்பிட்டு போனாலும் சரி, அங்கே பண்ணுற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் இங்கே பண்ணுறேன், ஆனால் குழந்தையோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தையோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லைங்கும்போது அப்போ நான் எதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நாங்கள் சென்னையே கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து பக்கத்தில் ஆப்போசிட்லேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே சரி நாங்கள் போனால் எங்கள் பெரிய அத்தை பெரிய மாமனார் வராங்க. அதாவது எங்கள் மாமியாருக்கு ஆமாம், எங்கள் மாமியாருக்கு மூத்தார் பொண்டாட்டி, எங்கள் மாமனாருக்கு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டி வராங்க. அவங்க வீட்லேயும் வந்து அவங்க மருமகளுக்கு வந்து ஏற்கனவே 2 குழந்தை வந்து பிறந்து இறந்து போச்சு. அந்த அனுபவத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறிடுச்சு, சாம்பல் நிறத்தில் மாறிடுச்சு குழந்தை. அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது குழந்தை வந்து காற்றடிச்சிருக்கு, அதாவது பாத்துக்கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த குழந்தை பிழைக்காது, ஏன்னா நிறம் மாறிடுச்சு குழந்தை, இதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கரெக்டாக மணி 11:30 12:30 தெரியல, அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தை கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, ஒரு அரை மணி நேரம் தான் உயிரோடு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு பிறந்துச்சு, சனிக்கிழமை காலையில் 12 மணிக்கெலாம் இறந்து போச்சு குழந்தை. என்ன பண்ணுறது, கண்ணுக்குள்ளே நிற்குது இன்ன வரைக்கும் அந்த சம்பவம். எனக்கு எங்கள் மச்சின ஒய்ஃப்க்கு இந்த விஷயம் சொல்லலை, ஏன்னா அவங்க ஊருக்கு போனதுனால வந்து அவங்களுக்கு தெரியாது எனக்கு டெலிவரி ஆன விஷயம். சொன்னாலும் அவங்களுக்கு அதிர்ச்சியில் அவங்களுக்கு எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால அவங்களும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, எனக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. லாஸ்ட்டில் எனக்கு குழந்தை பிறந்து இறந்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்க ஹாஸ்பிட்டல் வரும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. ஒரே அப்புறம் எங்கள் மச்சினாலாம் ரொம்ப அழுதாங்க. எங்கள் மச்சினை அழுது நான் பார்த்ததே கிடையாது. அன்றைக்கி அழுதது தான் நான் பார்த்தேன். அப்புறம் அந்த வீட்டில் வந்து எனக்கு அதே குழந்தை ஞாபகமாக இருக்கும். டிவி பார்த்தாலும் அந்த குழந்தை முகம் தெரியும். நான் அப்போலாம் சொல்லி அழுவேன், கடவுளே எனக்கு இந்த குழந்தைய கொடுத்து ஒரே நாளில் எடுத்துக்கிட்டியே, அதுக்கு நீ எனக்கு இந்த குழந்தைய கொடுக்காமலே இருந்துருக்கலாமே. 3 மாதத்தில் கரு கலைஞ்சிருந்தாலோ இல்லை 4 மாதத்தில் கரு கலைஞ்சிருந்தாலோ எனக்கு தெரிய போதில்லை. இவ்வளோ பெரிய குழந்தைய நான் கையில் பார்த்து, அது உருவத்தை பார்த்து, அது கண்ணு திறந்து பார்க்கறத பார்த்து, எல்லாத்தையும் அந்த ஒரு குழந்தைய நான் கையில் வாங்குறது அந்த சந்தோஷத்தை எனக்கு ரொம்ப நாளைக்கு விடாத பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சித்தி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ இங்கே இருக்காத, இங்கே இருந்தேன்னா உனக்கு அதே ஞாபகமாக இருக்கும், வா ஒரு வாரத்துக்கு என் வீட்டில் இருந்து போ. ஏன்னா சித்தி பசங்களாம் அப்போ சின்ன சின்ன பசங்க, அவங்க கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது, மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு வாரம் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து
அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட்ல காசு தருவாங்க. இப்போ எவ்வளோ தருவாங்கன்னு தெரியல. அப்போ வந்து 6,000 ரூபா ஒரு குழந்தைக்கு. அதே வந்து 2 தடவை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு முறை 3000 கொடுப்பாங்க. 2வது முறை 3000 கொடுப்பாங்க. அந்த காசு வந்திருக்கு. நீங்க வந்து கையெழுத்து போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்காக இட்டுன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி சொல்றது? அந்த குழந்தையோட ஞாபகங்கள் வந்து எனக்கு தினம் தானே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது பாப்பாக்கு இந்த பேர் வைக்கலாமா, பொன் குழந்தை பிறந்தா இந்த பேர் வைக்கணும், ஆண் குழந்தை பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பாப்பாவை இப்படி வளர்க்கணும், பாப்பாக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், பொன் குழந்தையா இருந்தா இந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு போடணும். நான் டெய்லர் இல்லையா, ஆனா இப்போ பொன் குழந்தை பிறந்தா இந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு போடணும், ஆண் குழந்தை பிறந்தா இந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு போடணும். எனக்கு அதே மாதிரி ஆம்பளை பையன் பிறந்தா கராத்தே கிளாஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பாப்பா ஆண் குழந்தை பிறந்தா கராத்தே கிளாஸ் அனுப்பணும், பொன் குழந்தை பிறந்தா டான்ஸ் கிளாஸ் அனுப்பணும். அப்படியே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த குழந்தை மேல. லாஸ்ட்ல அந்த குழந்தையே இல்லைன்னும்போது அப்படியே டவுன் ஆயிட்டேன். நான் ஃபுல்லா டவுன் ஆயிட்டேன். எங்க வீட்டுக்காரரும் வந்து மீள முடியல அவரால. ஏன்னா என்னை விட அவருக்கு பொன் குழந்தைன்னா அவ்வளோ ஆசை அதிகம். அவ்வளோ கனவுகளோட இருந்தாங்க. லாஸ்ட்ல அந்த குழந்தை இல்லைன்னும்போது எங்களால எதுவுமே சொல்ல முடியல. இது மாதிரி எங்க லைஃப்ல நடந்த மாதிரி உங்க லைஃப்ல இந்த மாதிரி சம்பவம் ஏதாச்சும் நடந்திருக்கா? எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.